2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்ல லக்ஸரியான இன்டியோக்ஸ் எல்லாம் கொடுத்து கட்டியிருக்கக்கூடிய ஒரு அழகான 3 BHK தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிளாட்டுக்கும் வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. பிளாட்டை பொறுத்த வரைக்கும் காம்பாக்டான இடம் தான். வீடு வந்து 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 சென்ட் 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளில் என்ன வசதிகள்லாம் கொடுத்துருப்பாங்களோ அந்த வசதிகளாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வீட்டுக்குள்ளே போகும்போதே 2 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. லிவிங் ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 அடிங்கிற அளவில் பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. தனியாக ஒரு டைனிங் ரூம் இருக்குது. அது போக ஒரு மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து 3 பெட்ரூமுங்க. ஒன்று வந்து கிட்ஸ் பெட்ரூம், 2 வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் வந்துருது. அது போக ஃப்ரண்ட் பால்கனி யூட்டிலிட்டி ஏரியாவோட இந்த வீட்டை வந்து நல்லா பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 20க்கு 50ங்கிற டைமென்ஷனில் பிளாட் வச்சுக்கிட்டு வீட்டு பிளான் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கான வரப்பிரசாதம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சாண்டில், டார்க் ப்ரௌன், ஒயிட் கலர் காம்பினேஷனில் மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷனில் கிராண்டான எலிவேஷன் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. 2 காரம் கூட நீங்கள் தாராளமாக அட் டைமில் கொண்டு போய் நிறுத்துற அளவுக்கு ஃபோல்டபுள் டைப்பில் எம்எஸ்டியில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட பார்க்கிங் ஏரியா 14க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. பார்க்கிங் ஏரியாலே போர்வெல் வாட்டர் சம்பளாக இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. அது போக டிசைனர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் சிசிடிவி கேமராக்கான ப்ரொவிஷன்ஸும் இங்கே இருக்குங்க. வீட்டோட மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் டோர் மேட் ஃபினிஷிங்கில் அமைஞ்சிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா 11க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே என்டர் ஆகும்போதே நல்ல ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கான்ட்ராஸ்டான இன்டோக்ஸ் எல்லாம் பண்ண மாதிரியான ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. லிவிங் ஏரியாவில் இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவையும் டைனிங்கை செப்பரேட் பண்ணுற இடத்துல இந்த சைடு ஃபுல்லாமே அழகான பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸோட இருக்குது. லிவிங் ஏரியாவுக்கு நல்லா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்களும் அமைச்சிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு இந்த மாதிரியான மைல்டான கிளாஸியான டைல் ஒர்க், அதுக்கேற்ற மாதிரி சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக தான் இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாவுக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா 11க்கு 10ங்கிற அளவில் தனியாக ஒரு டைனிங் ஸ்பேஸ் இருக்குங்க. டைனிங் ஸ்பேஸில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் வந்துடும். அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. சீலிங் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட் லைட் படுத்திருக்காங்க. டைனிங்கை கிராஸ் பண்ணிங்கன்னா 8க்கு 11ங்கிற அளவில் ஸ்பேசிஸான ஒரு மாடுலர் கிச்சன் இருக்குது. மாடுலர் கிச்சனில் இங்கே நம்ம ஃப்ரிட்ஜெலாம் வச்சுக்கலாம். நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. என்டர் ஆகும்போதே ஒரு பெரிய டால் யூனிட் இருக்குது. லாஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கோட. அப்போ வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயே கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டரில் வந்து கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் வந்து இந்த இடத்துல இருக்குது. நிறையா திங்ஸ்லாம் இருக்குனால காட்ட முடியல. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம்ஸோட டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பீடிங் டிசைன் பொறுத்த மாதிரியான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 8க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம். சின்ன பெட்ரூமாக இருந்தாலும் 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கார்னரில் பெரிய ஒரு வார்ட்ரோப் செட்டப் இருக்குது. இங்கேயும் வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து உட்டன் லுக்லேயே வந்து பிவிசி டோர் வந்து கிளாஸான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்டிக் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு வந்து சீலிங் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. டைனிங் ஸ்பேஸில் தான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்க்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. ப்ரௌன் கலரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. லெதர் ஃபினிஷிங்கில் ஹேண்டல்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. அப்போது இந்த ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ கொடுத்துருக்காங்க. அப்படியே கிராஸ் பண்ணி மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய லாபி இருக்குது. இந்த லாபியோடையா இந்த வீட்டோட 2வது பெட்ரூம், 3வது பெட்ரூம்லாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் இந்த சைடு 11 அடி ஸ்பேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 2 டோர் டைப்பில் 2 வார்ட்ரோப் இருக்குது. பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு பெரிய லென்த்தான ட்ரெஸ்ஸிங் மிரரோட கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே வரக்கூடிய இந்த ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன பெட்ரூம்லேயே கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பெரிய பெட்ரூம், அதனால் இங்கேயும் பெரிய பெரிய ஜன்னல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 4க்கு 8ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலாக தான் அமைக்க போகிறாங்க. டெயில் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. அடுத்து வந்து இந்த பெட்ரூம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 3வது பெட்ரூமை பார்க்கலாம். இதுவும் வந்து 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இங்கே வந்து மற்ற இடத்துல எல்லாம் பார்த்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான இன்டியோக்ஸ் கலர் காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாம் நம்ம ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் இன்டியோக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் இங்கேயும் நமக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்லையும் 4க்கு 8ங்கிற அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கேயும் டைல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த 3வது பெட்ரூம் வழியாக போகிற மாதிரி ஒரு பெரிய ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்குறாங்க.
10க்கு 10ங்கிற அளவில் ஒரு கவர்டு பால்கனி ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பேஸ் மட்டும். அது போக அந்த சைடு நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த பால்கனி ஸ்பேஸ்லேயே நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷிங் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நிறைய ஸ்பாட் லைட்டு டிசைனர் லைட்ஸ்லாம் பொறுத்திருக்காங்க. அது போக நீங்கள் ஊஞ்சல் வேணும்னா கூட மாட்டிக்கலாம், அதுக்காக ஊஞ்சல் ஹூக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படியே இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கும். ஸ்பைரல் டைப்பில் எம்எஸ்டியில் ரெடி பண்ணியிருக்காங்க. மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படியே நீங்கள் மாடிக்கு வந்தீங்கன்னா டெரஸில் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. அது போக ஒரு வாட்டர் டேங்க் வந்துடும். வாட்டர் டேங்க் வந்து கிரில் ஒர்க் பண்ணி அதில் ஹைட்டாக கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் வடவழி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியா பக்கத்தில் எல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டோட விலை 88 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணி டேட்டா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்லா லக்ஸரிஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தம்ஸ் அப் போடுங்க.